மகரம் ராசி அன்பர்களே, 10வது ராசியான நீங்கள் கர்ம காரகனான சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. உழைப்பிற்கும் பொறுமைக்கும் இலக்கணமான உங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கக்கூடிய வழிகளையும் இனிமே வரக்கூடிய வசந்த காலத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் காணவும் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில புரியப்படாத அன்பும் தியாகத்தின் சுவடுகளும் இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய நடந்திருக்கும். இதனால மௌனமான அழுகைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி இருக்கும். மகரம் ராசி என்பது மண் தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாக எப்போதுமே நடந்து கொள்ளும். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறையை போல நீங்கள் உறுதியானவர்கள் என்று உலகமானது நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாறைக்குள்ளும் ஒரு மென்மையான ஒரு நீரூற்று இருப்பது எவராலையுமே கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க காட்டிய அன்பு என்பது விளம்பரம் இல்லாத ஒரு தியாகம் போல இருக்கும். ஆனாலும் மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க கஷ்டப்படும் போது உங்களுடைய கையில் இருப்பதை யோசிக்காம கொடுத்து விடுவீங்க. இதுதான் இந்த மகரம் ராசியின் ஒரு உண்மையான ஒரு சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய நேரத்தை அவங்களுக்காக நீங்க செலவிட்டிருப்பீங்க. ஆனா அவர்கள் முன்னேறிய பிறகு உங்களை திரும்பி பார்க்க கூட நேரமில்லாமல் போன போது உங்களுடைய இதயம் அந்த ஒரு நேரத்துல ஒரு வேதனையை அடைந்திருக்கும். அதனால வெளியே சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அது ஒரு வேதனையாக இருக்கும். ஆனா அதை நீங்க உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நமக்கு என்று யாரும் இல்லையா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை பாதித்த அளவுக்கு வேறு எந்த இழப்புமே உங்களை பெரிய அளவுல பாதித்திருக்காது. உங்களை ஒரு இயந்திரமாக மட்டுமே பார்த்த இந்த ஒரு உலகம் உங்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. என்னை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் எப்பொழுது எனக்குள்ள வருவார்கள் என்று இந்த விதமான சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான நாட்களும் உங்களுக்குள்ள நடந்து இதுவும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாம உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. உங்களை சோதித்த சூழ்நிலைகளும் சந்தித்த அவமானங்களும் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஜோதிட ரீதியாக மகரம் சனியின் வீடு என்பதால் சோதனை என்பது உங்களோட பிறப்போடையே வந்தது. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனாலேயே நீங்கள் சிறு வயதில் இருந்து எத்தனையோ அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், சிறு வயதிலிருந்து வேலை பார்த்து கொண்டு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், பணம் பற்றாக்குறை, வீட்டில் கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்க எல்லாத்தையுமே எப்படியாவது சமாளித்து வாழ்க்கையில முன்னேறியும் நீங்க வந்திருப்பீங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த 7.5 சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்த போது ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டமாகவே நீங்க எடுத்து வைத்திருப்பீங்க. எந்த பக்கம் காலை எடுத்து வைத்தாலும் ஒவ்வொரு பக்கங்களும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நீங்களும் எதையாவது உன்னை தவிர்த்து வாழ்க்கையில முன்னேறி வர வேண்டும் என்று நினைத்திருப்பீங்க. இருந்தாலும் அதற்கான சில இடங்களானது உங்களுக்கு கிடைக்காமல் பிரச்சனைகள் மட்டுமே தாங்க கிடைத்து கொண்டு இருந்திருக்கும். நீங்க செய்யாத தவறுக்காக பொதுவெளியில் நீங்க விமர்சிக்கப்பட்ட தருணங்கள் கூட உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதுவும் மிகப்பெரிய ஒரு காயத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய நாணயம் கேள்விக்குறியாக்கப்பட்ட இடங்கள் என சூழ்நிலை உங்களை மிக கடுமையாக சோதித்திருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத இடங்களில் எல்லாம் உங்களுக்கு கெட்ட பெயர்களும் அவமானங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பித்திருக்கும். இது உங்களை கடுமையாக சோதித்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சோதனையை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது என்று உங்களை தோணவும் வைத்திருக்கும். குறிப்பா உங்களுக்குள்ள தகுதியற்ற ஒருவரிடம் நீங்கள் கையேந்தி நின்ற நிலையை விதியானது உங்களுக்குள்ள உருவாக்கிய போது உங்களுடைய சுயமரியாதை எந்த அளவுக்கு சிதைந்திருக்கும் என்பது உங்களுடைய ஆத்மாவிற்கு மட்டுமே தாங்க தெரியும். அது உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு சுயமரியாதை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதும் உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களை விட்டு போகும் பொழுது, அவமானத்தில் ஏற்படும் பொழுது அதற்காக நீங்க எந்த அளவுக்கு கோபப்படுவீங்க என்பதும் உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனல்ல மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய அதிபதியான சனி பகவான் தைரியஸ்தான வீட்டில் சஞ்சரிப்பது அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு வேலைகள் கிடைப்பது, அரசு சம்பந்தமான பணிகள் எளிதில் முடிவடைத்து கொடுப்பது என அனைத்திலும் இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இன்று உங்களுடைய நற்பண்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுத்து உதவ ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று
அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. சில முக்கிய நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புக்கான ஆலோசனைகளும் உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சொத்து தொடர்பான சர்ச்சைகளும் மேலதிகாரிகளின் ஆசையுடன் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும். மாலையில் உங்களுடைய உடல் நலம் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சளி இருமல் ஏதாவது ஒன்று, இல்லைன்னா உடல் ரீதியா கால் கை முட்டி வலி வயிற்று வலி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக இருக்கும். எனவே கவனமாக நீங்கள் இருப்பது இந்த ஒரு நாளில் மிகவும் நல்லது. குடும்பத்தினரிடையே பரஸ்பர அன்பும் உங்களுக்குள்ள அதிகரித்து இந்த ஒரு நாள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்க பார்த்து தெரிந்து கமாண்ட் வழியாக கூறுங்கள். இன்று உங்களுடைய பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்கும். புத்தி சாதுர்த்தியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி அதற்கு பிறகு நீங்க முடிவு செய்வது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. யாராவது ஒருவர் மட்டும் முடிவை எடுத்துவிட்டு வந்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை நீங்கள் குறைப்பது மிகவும் நல்லது. எல்லா விஷயங்களுக்கும் நீங்க கோபப்பட்டு கொண்டே இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில செட் ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமாளித்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய திறமைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள கிடைக்கும். இதனால நீங்கள் தனியாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ ஒரு முன்னேற்றத்தை ஏதாவது ஒன்று முன்னேற்றம் சம்பந்தமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி நீங்க இந்த ஒரு நாளில் மகிழ்வித்துக் கொள்வீங்க. உங்கள் மீது எல்லா விதமான கவனங்களையும் நீங்கள் செலுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் அனைத்தும் உங்களுக்குள்ள விலக ஆரம்பிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் நீங்கள் மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். சிறு மற்றும் குறுந்தொழில்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பழைய நினைவுகள் மூலம் உங்களுக்கு குழப்பங்கள் தானாகவே ஏற்பட்டு தானாகவே நீங்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்களை நீங்கள் சென்று வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் மகிழ்ச்சியை நீங்க அனுபவிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். மகரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தன்னாலேயே இந்த ஒரு நாளில் கிடைக்க ஆரம்பிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு வாழ்க்கையே மாறிவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஆர்வமானது ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தான் இந்த ஒரு நாள்ல நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா மாற்றவும் செய்யும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். விதமான கவனங்களையும் நீங்கள் செலுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் அனைத்தும் உங்களுக்குள்ள விலக ஆரம்பிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் நீங்கள் மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். சிறு மற்றும் குறுந்தொழில்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பழைய நினைவுகள் மூலம் உங்களுக்கு குழப்பங்கள் தானாகவே ஏற்பட்டு தானாகவே நீங்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரி